சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். இந்த நிகழ்ச்சியில 10 சுற்றுகள் இருக்கிறது. அதில் முதல் சுற்று அன்னூர் அணியினர். உங்க பேரு, ஊரு, மாவட்டம்? பி. அப்துல் ரஷீத், நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி. புகார் மேலப்பாளையம், நெல்லை மாவட்டம். எம். சுஹைப், ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம், கமுதிகிளை. ஏ. மஹிதீன், கமுதிகிளை, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். முகமது உஸ்மான், பரமக்குடி, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். எஸ். சையத் அலி, மு. ஆஃபிக், பரமக்குடி, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். சையத் அலி, தென்காசி மாவட்டம். எஸ். சையத் அலியா, தென்காசி மாவட்டம். சரி, ஓகே பாப்போம். முதல் சுற்று போயிடுவோமா? முதல் சுற்று 50 புள்ளி எல்லா கேள்விக்குமே. ஒன்றை சொல், மதிப்பெண்களை வெல். அன்னூர் அணிக்கு முதல் கேள்வி, ஜின்களும் மனிதர்களும் யாருக்கு மறுமையில் பரிந்துரை செய்வார்கள்? ஏ. தொழுகை நடத்துபவர், பி. பாங்கு சொல்பவர், டி. கிராத் ஓதுபவர், டி. பள்ளியில் இருப்பவர். ஜின்களும் மனிதர்களும் யாருக்கு மறுமையில் பரிந்துரை செய்வார்கள்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பாங்கு சொல்பவர். பி. பாங்கு சொல்பவர். பி. பாங்கு சொல்பவரா? சரிதானா? கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லி முதல் சுற்றில் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்தது அல் மாயிதா அணியினருக்கு. இதற்கான ஆதாரம் புகாரில 609வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது கேள்வி, அல் மாயிதா அணியினருக்கு. விதவைக்காகவும் ஏழைக்காகவும் உதவி செய்பவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? ஆப்ஷன் ஏ. தர்மம் செய்த நன்மை, ஆப்ஷன் பி. ஜகாத் கொடுத்த நன்மை, ஆப்ஷன் சி. அறப்போர் செய்த நன்மை, ஆப்ஷன் டி. பிறருக்கு உதவி செய்த நன்மை. ஆப்ஷன் சி. அறப்போர் செய்வது. விதவைக்காகவும் ஏழைக்காகவும் உதவி செய்வதற்கு கிடைக்கும் நன்மை, அறப்போர் செய்த நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, அறப்போர் செய்த நன்மை சரியான பதிலை சொல்லி 50 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓகே, மாஷா. அடுத்து நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி அல்லாஹ் அணியினருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை சலாம் கூறினால் எத்தனை முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்? கேள்வி. ஏ. ஆப்ஷன் ஏ 2 முறை, ஆப்ஷன் பி 7 முறை, ஆப்ஷன் சி 5 முறை, ஆப்ஷன் டி 10 முறை. டி 10 முறை. ஆப்ஷன் டி 10 முறை. ஓகேவா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? 10 முறை விடையை சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 939வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் அணியினர் 50 புள்ளிகளை பெறுகிறீர்கள். அடுத்து அர் ராஹத் அணியினருக்கான கேள்வி, நய வஞ்சகனுக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் எந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்? ஏ. 9:80, பி. 9:89, சி. 9:99, டி. 9:107. உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 9 × 107. சரிதானா? சரிதான் நினைக்கிறீங்க. சரி, பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, 9:80 தான் சரியான விடை. 9:107 என்பது தவறான விடை. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 80. நபியே, நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி அல்லது பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் சரி, அவர்களுக்காக 70 தடவை நீர் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சரி, முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. எல்லாருமே நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி, கோடிட்ட இடத்தை நிரப்பு. அல் மாயிதா அணியினருக்கு, நீங்கள் எதை பொய்யென கூறிக்கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள், டேஷ் கிளைகளை உடைய நிழலை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அதே வார்த்தையை நீங்கள் நிரப்ப வேண்டும். கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பினால் உங்களுக்கு 75 புள்ளிகள் வழங்கப்படும். விடுபட்டதை கண்டுபிடி.
நரகத்தின் நரகத்தின் கிளைகளுடைய நிழலை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நரகத்தின் கிளைகளை உடைய நிழலை, அப்படியா? கேட்டுருமா கம்ப்யூட்டர் ஜி? 3 கிளைகளையுடைய நிழலை நோக்கி செல்லுங்கள், குர்ஆன் வசனம். சரி, முயற்சி செய்யுங்க, அடுத்தடுத்து மதிப்பெண் பெறலாம். அடுத்து அன்னூர் அணியினருக்கு, உங்களில் ஒருவர் தாம் வெறுக்கக்கூடிய கனவை டேஷ், அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம். கெட்ட கனவை, அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் ஜி, தாம் ஒருவர் வெறுக்கக்கூடிய கனவை கண்டால் எழுந்து தொழட்டும், அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு பதில் வந்திருக்கு. முஸ்லீமில் 4200 செய்தி, நீங்கள் சொன்ன பதில் தவறு. அடுத்து அல் ஆராஃப் அணியினருக்கான கேள்வி, டேஷ் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, உங்களுக்கான நேரம் ஓடுது. சொல்லுங்க, நேரம் முடிய போகுது. 75 மதிப்பெண்கள் உள்ள கேள்வி, கடைசி நேரம் முடிந்து விட்டுட்டு பதில் சொல்லலை. நீங்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. பதில் கம்ப்யூட்டர் ஜி, அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் என்று அந்த விஷயம் குர்ஆனில் 76வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி வாங்க, கேள்வியை போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து சென்றபோது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவ்விருவரில் ஒருவர் தாம் டேஷ், மற்றொருவர் புறம்பேசி திரிந்தார் என்று கூறினார்கள். சிறுநீர் கழிக்கும் போது கம்ப்யூட்டர் ஜி, சிறுநீர் கழிக்கும் போது மறைப்பதில்லை. 75 மதிப்பெண்கள் அர்ராஹ் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து 3வது சுற்று, பதிலும் எழுத்தும். திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு பதில் சொன்ன 50 புள்ளி. அந்த பதிலை சொன்ன பிறகு 2 பேரும் டீம் ஒர்க் பண்ணி அந்த பதிலை அடுக்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து 50 புள்ளி. ஓகேவா? ஓகே, அல்மைதா தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி போட சொல்லுவோமா? தூதர்களில் முத்திரியானவர் யார்? ஏ யூனுஸ், பி யூசுப், சி முகமது, டி லுக்மான். சி முகமது என்று சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, இந்த 100 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக வந்தாங்க. ஆன்சர் முகம்மது என்பது சரி. இப்படி வாங்க, 2 பேர் இங்கே வாங்க. 2 பேரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு 50 மதிப்பெண் கிடைக்கும். ஸ்டார்ட், கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுங்க. எடுத்து வந்து அடுக்குங்க. எல்லாம் கையிலே வச்சுக்கிட்டாரு தம்பி. அந்த பக்கம் இருந்து அடுக்கிற மாதிரி இருக்கணும். பேர் கேமராவுக்கு தெரியுது, அந்த பக்கம்தான். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சரியான பதிலையும் சொல்லி அந்த பேரையும் 2 பேரும் இணைந்து எடுத்துட்டு வந்து 100 புள்ளிகளை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அன்னூர் அணியினருக்கு. ஒரு மலையின் பெயர் கொண்ட அத்தியாயம். ஆப்ஷன் ஏ அல் ஹதீத், ஆப்ஷன் டி அத்தூர், ஆப்ஷன் சி ஹஸ்ர், ஆப்ஷன் டி ஃபாத்திர். ஆப்ஷன் பி அத்தூர். ஆப்ஷன் பி அத்தூர்.
ஓகேவா? சரி, கம்ப்யூட்டர் ஜி அத்தூர் என்று சரியான சொல்லி 50 மதிப்பெண் பெறுகிறீர்கள். வாங்க, அப்படி வாங்க, 2 பேரும் வாங்க. ஓகேவா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எடுங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். வந்துருங்க. அத்தூர் என்ற அத்தியாயத்தின் பெயரை சொல்லி அதை குறுகிய நேரத்தில் கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அன்னூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்து அர்-ரஹ்த் அணியினர் எந்த அத்தியாயத்தை ஓதும் போது சஜ்தா செய்யலாம்? அர் ரஹ்மான், அஷூரா, அன்-நஜ், அல் கசஸ். அர்-ரஹ்த் அணியினருக்கான கேள்வி. அஷூரா, அஷூரான்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. சி என்பது தான் சரியான பதில். உங்களுக்கு 50 புள்ளிகள் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் டீம் ஒர்க்காக எவ்வளோ வேகமாக நீங்கள் சேர்ந்து செய்ய போகிறீங்கன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே வாங்க. ஓகே, அன்-நஜ்மு தான் அதோடைய பதில். ஓகேங்களா? சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இருபத்தி 1 வினாடி. 20, 19, 18, 17. ஐந்து, 4, 3, 2. நேரம் முடிவடைந்து விட்டது. நேரம் முடிவடைஞ்சிருச்சு. நல்ல முயற்சிகள் பண்ணீங்க. அடுத்து அல்லாஹ், மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் என்ற வசனம் திரும்ப திரும்ப வரக்கூடிய அத்தியாயம் எது? ஏ அர் ரஹ்மான், பி அல் வாக்கியா, ஏ அர் ரஹ்மான். அர் ரஹ்மான். கம்ப்யூட்டர் ஜி அர் ரஹ்மான் என்ற ஒரு ஆப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. சரியான விடையை சொல்லி 50 மார்க் வாங்குறீங்க. இப்படி வந்துடுங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, அப்பாவும் பிள்ளையும். வாங்க, இப்படி நில்லுங்க. கவுண்ட் டவுன் ரெடி பண்ணிட்டாங்களாம் பார்த்துக்குவோம். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இருபத்தி 29, 28, 27, 25, 24. நேரம் போயிட்டே இருக்கிறது. நேரம் முடியறதுக்குள்ள அவங்க எடுத்துன்னு வந்து அடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நாலு, 3, 2, 1 சரியாக அடுக்கி இருக்கிறாங்க. ஓகே, 6 எழுத்துக்கள் கொண்ட அத்தியாயத்துடைய பெயர் சொல்லப்பட்டு 2 பேருமே டீம் ஒர்க் பண்ணி அடுக்கி 100 மதிப்பெண்களை அல் ஆராஃப் அணியினர் பெறுகிறார்கள். ஓகேவா? அடுத்து 4வது சுற்று எனக்கு நானே. உங்களுடைய கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்க. ஈஸி. ஓகே, கம்ப்யூட்டர் ஜி அவங்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஈஸியான கேள்வியாக
ரமலானில் விடுபட்ட நோன்பை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த மாதத்தில் நிறைவேற்றினார்கள்? ஷாபான், ரஜப், துல்ஹஜ், ஷவ்வால். ஷாபான். ரமலானில் விடுபட்ட நோன்பை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த மாதத்தில் நிறைவேற்றினார்கள்? ஷாபான். ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்து ஈஸியான பதில் சொல்லி 100 மதிப்பெண்கள் வாங்க போறீங்களான்றதை பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, ஷாபான் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் புகாரி 1950வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் அகராஃப் அணியினர், உங்கள் கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்குவாங்க. ஈஸி வேணுமா கஷ்டம் வேணுமா? ஈஸி தான் வேணுமா? பார்ப்போமா என்ன வருதுன்னு. டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி வந்திருக்கு. பார்ப்போமா? கஷ்டமான கேள்வியில் அவன் தம்பி ஈஸியாக வேணும்னா அந்த கஷ்டத்தில் ஏதாவது ஒரு ஈஸியான கேள்வியை. எந்த போரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்? ஏ உஹத், பி மக்கா வெற்றி, சி கைபர், டி முஅத்தா யுத்தம். சி கைபர். நீங்கள் கஷ்டமான கேள்வினாலும் நாங்கள் ஈஸியாக சொல்கிறோம் என்ற அடிப்படையில் வேகமாக சொல்லியிருக்கிறாங்க. அல் அகராஃப் அணியினர் சொன்ன கேள்விக்கான பதில் கைபர் என்பது சரியான விடையா தவறான விடையா என்று பார்க்கின்ற போது தவறான விடையாக அமைந்திருக்கிறது. முஅத்தா என்ற யுத்தம்தான் சரியான விடை. புகாரியில் 4243வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து அன்னூர் அணியினர் வாங்க. ஈஸியான கேள்வி வேணுமா கஷ்டமான கேள்வி வேணுமா? என்ன கேள்வி எதிர்பார்க்குறீங்க? நார்மல் கேள்வி. ஈஸி வேண்டாம், கஷ்டமும் வேண்டாம், நார்மலாக வேணும். பாருங்க, எடுங்க, தேர்ந்தெடுங்க. எனக்கு நானே. டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி தான் வந்திருக்கு. பார்ப்போம் வாங்க. கம்ப்யூட்டர் ஜி, துறவி என்றால் என்ன? ஏ பாவமான காரியங்களை விடுவது, பி திருமணம் முடிக்காமல் இருப்பது, சி நன்மைகளை அளவுக்கு அதிகமாக செய்வது, டி இதில் எதுவும் இல்லை. துறவினா என்ன? பாவமான காரியத்தை விடுறதா, திருமணம் முடிக்காமல் இருக்கிறதா, நன்மைகளை அளவுக்கு அதிகமாக செய்யறதா, இதில் எதுவுமே இல்லையா? துறவினா திருமணம் முடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கேட்போமா கம்ப்யூட்டரை? கம்ப்யூட்டர் ஜி, தவறு. பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருப்பதுதான் துறவி என்பது. இதற்கான ஆதாரம் அகமதுல 23,958வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அல் மாயிதா வாங்க. ஈஸியாக வேணுமா கஷ்டமாக வேணுமா நார்மலாக வேணுமா மீடியமாக வேணும்? சரி, டிஃபிகல்ட். மீடியமாக நம்ம எதிர்பார்த்தாலும் கஷ்டமான கேள்வியை தான் வருகிறது. எனக்கு நானே. சரி, கம்ப்யூட்டர் ஜி, உலகம் அழிக்கப்படும் போது மறுமை நாளில் நாங்கள் என்ன கூற வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எல்லா புகழும் இறைவனுக்கு, சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈஸியான கேள்வி கேட்காம மாடரேட் கேள்விக்கு வந்தோம். கஷ்டமான கேள்வி வந்துருச்சு. இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோன்னு இருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்ல வேண்டும் உலகம் அளிக்கப்படும் போது. கம்ப்யூட்டர் ஜி, சரியான சொல்லி கஷ்டமாக வந்தாலும் நாங்கள் எங்களுடைய மதிப்பெண்ணை பெறுவோம் என்று பெற்றிருக்கிறார்கள். இப்னு இப்பான்ல வரக்கூடிய 823வது செய்தி அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அல் மாயிதா அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இஸ்லாமிய இனிய குடும்பம் 5ஆம் சுற்று நானா நீயா. சகோதரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதில் அளிக்க இருக்கிறாங்க. யாருக்கு பதில் தெரியுமா உங்க ஆப்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பஸர் அழுத்தணும். ஓகேவா? முதல் கேள்வி,
மன்னரை வேதனைக்கான அதிகமான காரணம் என்ன? ஏ அவதூறு கூறுதல், பி சிறுநீர் கழித்தல், சி பொய் பேசுதல், டி புறம் பேசுதல். அல் மாயிதா அணியினர் இப்போ பஸரை அழுத்தி இருக்கிறாங்க. அவங்க பதில சொல்றாங்களா நேரு பார்ப்போம். சொல்லுங்க. ஆப்ஷன் பி சிறுநீர் கழித்தல். ஆப்ஷன் பி சிறுநீர் கழித்தல் என்ற பதில சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் போட்டி போட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லி பஸரை அழுத்திருக்கிறீங்க. அது தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமா தெரியல. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, சிறுநீர் கழித்தல் பதில சொல்லியிருக்கிறீங்க. 100 மதிப்பெண்கள். இப்னு மாஜாவில் வரக்கூடிய 342வது செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? யாருக்கு தெரியுமோ அவங்க முதல்ல பஸர் அழுத்தினாதான் உங்களுக்கு அந்த மார்க்கை எடுக்க முடியும். நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே என்று கூறிய நபி தோழர் யார்? ஏ அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னூர் அணியினர் கேள்வி அழுத்திருக்கிறாங்க. என்ன பதில சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப வேகமாக அந்த கேள்வி பதில தெரிஞ்சதுனால பஸர் அழுத்தி அந்த வெற்றியை பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 3வது கேள்வி ஆதாரம் புகாரில 6416வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒருவரை விட்டு எத்தனை நபர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்கினார்கள்? ஏ 8, பி 9, சி 10, டி 20. அல் மாயிதா அணியினர் இருக்கு. சொல்லுங்க. சி 10. சி 10. சி 10 என்று ஒரு விடையை சொல்லியிருக்கிறீங்க. வேற யார்கிட்ட இன்னொரு வாட்டி நம்ம கேட்டு பார்ப்போம். வேற யாருக்கும் தெரியுமா இதற்கான விட? பஸரை அழுத்த முயற்சி பண்ணலாம். இப்போ பண்ணுங்க. இருங்க. அன்னூர் அழுத்திருக்காங்க. சொல்லுங்க. ஆப்ஷன் பி 9. ஆப்ஷன் பி 9 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க ஏற்கனவே ஆப்ஷன் சி 10 சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஆப்ஷன் பி 9 சொல்லியிருக்கீங்க. 2 பேரில் யார் சொன்னது சரின்னு பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அன்னூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதுக்கான ஆதாரம் அகமதுல 16781வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. ஓகே. 4வது கேள்வி. குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சலாம் கூறுவது தவறு என்று நபிமொழி அறிவித்த நபி தோழர் யார்? கேள்வி பார்த்துங்க. ஏ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு உமர். ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு உமர். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? அன்னூர் சொல்றாங்களாம். சொல்லுங்க. ஆப்ஷன் பி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இப்போ அருளாக அவங்க ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. அன்னூர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சரியான விடை என்ன என்பதை இப்போ பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் பி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி சொன்னது யாரு? அவங்க. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நானானியா சுற்றுக்கு பிறகு 6வது சுற்று ஆரம்பமாகிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக வரும். கஷ்டமாக இருந்தாலும் மார்க்க விஷயம் தானே, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்பெண்களை வாங்கலாம். முதல் கேள்வி. அல் மாயிதா அணியினருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த போது ஹைஸ் என்ற உணவை சமைத்து கொடுத்த நபி தோழியர் யார்? உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா.
சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லியிருக்கிறீங்க. சரியான விடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, தவறான விடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களான்றத கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டோன்னா சொல்லிடுவாங்க. கேட்டுருவோமா? ஓகே, கேட்டுருவோம். உம்மு சுலைம் சரியான விடை. ஆதார நசாயில 3334வது செய்தி 100 மதிப்பெண்கள் அல் மாய்தானியினருக்கு வழங்கப்படுகிறது.